ஓரிங்கே எப்படி வளர்ந்தது, இப்போது இரண்டுமே எப்படி செயல்படுகிறது என்பதை பற்றி பேச இருக்கின்றேன். அதாவது 1918 கீச்சகவதம் தமிழ் சினிமா ஆரம்பித்தது. அதே காலகட்டத்தில் அதுக்கு ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு தான் தமிழ் பத்திரிகையும் துவங்கப்பட்டது. அதாவது அந்த விவேக சூடாமணி என்ற பத்திரிகை அதே 1841 துவங்கினாங்க. பாத்தீங்கன்னா இரண்டுமே பத்திரிகை துறை, சினித்துறை இரண்டுமே திரைத்துறை இரண்டுமே வளர்ச்சி சரியான விகிதத்தில் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றது. அன்றிலிருந்து இன்று காலம் வரை அந்த விகிதாச்சாரமான வளர்ச்சி சில படிக்கட்டுகள் வேணா மாறலாமே தவிர, ஆனால் ஒவ்வொரு துறையிலும் அந்த திரைத்துறையும் சரி பத்திரிகை துறையும் சரி சரியான விகிதாச்சாரத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. முதல்ல அந்த சினிமா துறையிலிருந்து தொலைக்காட்சி பத்திரிகை ஆன்ற விஷயங்கள் வருதுன்னு பார்த்தாலும் சரி, கலர், அதாவது முதல்ல கருப்பு வெள்ளை திரைப்படம் வந்துட்டு இருந்த போது முதல் கலர் பிலிம், அதாவது பாதி கலர் மீதி பிளாக் அண்ட் ஒயிட்டா 1934 சீதா கல்யாணம் திரைப்படம். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் நாடோடி மன்னன், அப்புறம் கேவா கலர் 40 அலிபாவம் 40 சொன்னாங்களோட சீதா கல்யாணம் 1934 அந்த திரைப்படமானதுதான் பாதி கலர் பாதி பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு முதல் படம். அதே காலகட்டத்தில் ஆனந்த வீடர்ல கலர் புகைப்படங்கள் வர ஆரம்பிச்சது. ஸோ திரைத்துறையில எப்படி ஒரு முன்னேற்றம் அடைஞ்சதோ அதே மாதிரி பத்திரிகை துறையில அதே காலகட்டத்தில் முன்னேற்றம் என்பது விகிதாச்சாரப்படி சரியான முறையில் முன்னேறி கொண்டிருந்தது. ஒரு பத்திரிகை துறைன்னு பாத்தீங்கன்னா பப்ளிஷர் தேவைப்படுற மாதிரி திரைத்துறை ப்ரொடியூசர் தேவைப்படும். அதே மாதிரி அங்க ஒரு எடிட்டர், பத்திரிகை எடிட்டர்னா இங்க டைரக்டர், அங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்னா இங்க சப் எடிட்டர்ஸ், அங்க கேமராமேன்னா இங்க போட்டோகிராஃபர். ஸோ சரியான விகிதாச்சாரத்துல பத்திரிகை துறையில் என்னதான் தேவைப்பட்டதோ அதே சதவீதம் திரைத்துறையிலும் இருந்துச்சு. இரண்டு பங்களிப்பும் சரியான முறையில் இரண்டிலையுமே செயலாற்றி கொண்டிருந்தது. இரண்டிலையுமே அந்த குரூப் ஆஃப் க்ரூ என்பது இரண்டிலையுமே அதிகமாக தேவைப்பட்டது. அதிகமான குவாலிட்டி கொடுக்கப்பட்ட சூழ்நிலை இரண்டு திரைப்படத்திலுமே இரண்டு அமைப்புகளும் இருந்து வந்தது. பத்திரிகை துறையும் சரி சினித்துறையாலும் சரி. அதே மாதிரி அந்த முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா திரைத்துறையிலிருந்து பலரும் பத்திரிகை துறைக்கு வந்திருக்காங்க, பத்திரிகை துறையில பலரும் திரைத்துறைக்கு வந்திருக்காங்க. பல பத்திரிகையாளருக்கு இயக்குநராக வேண்டும் ஆசை, பல இயக்குநர்களுக்கு பத்திரிகை ஆசிரியர் ஆக வேண்டும் ஆசை. இது இரண்டுமே சமீபங்கள் நடந்துட்டே இருந்துச்சு. நீங்க அப்படி பார்த்தா திரைத்துறையில் பாத்தீங்கன்னா பாக்யராஜ் பாக்யான்ற ஒரு பத்திரிகை துவங்கினாரு, டி ராஜன் உஷான்ற ஒரு பத்திரிகை துவங்கினார். ஸோ அவங்க இங்க பத்திரிகையாளர் உருவானாங்க. அதே மாதிரி பத்திரிகையாளராக இந்த பக்கம் உருவானாங்கன்னா ராஜ்மோகன் அவர் பத்திரிகையாளர் உருவாக்கினாரு. அப்புறம் சித்ரா லட்சுமணன், அவர் சரத்குமார், நடிகர் சரத்குமார், இவங்க எல்லாமே பத்திரிகையாளர் சிறைத்துறைக்கு போறாங்க. ஸோ இரண்டு பேருக்குமே அங்கிருந்து இங்க வர்றதுக்கு ஆசைப்படுறாங்க, இங்கிருந்து அங்க வர்றதுக்கு ஆசைப்படுறாங்க. சார் நம்ம பழனியப்பன் சார் அவருக்கும் பத்திரிகை சினிமாவுக்கு வந்திருக்காரு, சினிமாவில் பத்திரிகை வரப்பட்டிருக்காரு. இரண்டுமே பண்ணி ஸோ இதுல ரெண்டு பேருக்குமே இரண்டு துறைகளிலுமே ஒரு ஆர்வம் இருக்கிறது, ஈர்ப்பு இருக்கிறது. இரண்டு பேரும் அந்த பக்கம் வருவாங்க, இங்கிருந்து அங்க போவாங்க. ஸோ இரண்டு பேருக்குமான ஈர்ப்பு இரண்டு பக்கத்தில் இருந்து கொண்டிருந்தது. அது மிகப்பெரிய விஷயம். அதே மாதிரி எப்படி நம்ம திரைத்துறை ஓடிடிக்கு போச்சோ அதே மாதிரி நம்ம யூடியூப் வந்துருச்சு. எல்லா பத்திரிகை துறையும் யூடியூப் வந்துருச்சு. எல்லா சினிமாவும் மொபைல் போன்ல வந்துச்சு. அதே மாதிரி நம்ம பாத்தீங்கன்னா எல்லா பத்திரிகையும் மேகசினா மாறிடுச்சு. ஸோ இரண்டுமே டிஜிட்டலுக்கு மாறும்போது இதுவும் டிஜிட்டல் வந்துச்சு. கமலஹாசன் தான் முதல்ல மும்பை எக்ஸ்பிரஸ் இந்த படத்துல 2005 அப்போ டிஜிட்டல் கேமராவில் வச்சு படத்தை எடுத்தாரு. அதே காலகட்டத்தில் தான் நம்ம டேப், சின்ன டேப் போட்டு ஒளிப்பதிவு பண்ணுவோம் அந்த இன்டர்வியூஸ்ல. அப்போ முதல்ல மின் தொலைக்காட்சி இருந்தா, அப்புறம் கேப்டன் விஜயகாந்த் கூட கிட்டத்தட்ட கேப்டன் தொலைக்காட்சியில ஒரு 7 வருஷம் பயணம் செய்தார், அவரு கூட பயணம் செய்தார். ஸோ அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அப்போ பாமக வேல்முருகன் அவர் நீக்கப்பட்டிருந்தாரு. அதே மாதிரி தாப்பாண்டியன் அவர் பேட்டி எடுக்கும்போது அப்பெல்லாம் டேப்பு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அந்த டேப் ஓடும். அது ஒரு மணி நேரம் முடிஞ்சோன்னா திருப்பி கொஞ்சம் பேட்டி நிறுத்தி, சார் கொஞ்சம் நிறுத்துங்க சார், அடுத்த டேப் போடுறோம் சார் அப்படின்னு சொல்லி வேல்முருகன் அப்படிதான் ஒரு ஆயிட்டு ஆயிடுச்சு. அவர் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பேசிட்டாரு. நாங்கள் போயிட்டு டேப் கொண்டு டேப் திருப்பி ரீட் அவுட் பண்ணி எடுக்க வேண்டிய சூழ்நிலை. இப்போ அப்படி கிடையாது. இப்போ மும்பை எக்ஸ்பிரஸ்ல டிஜிட்டல் மயக்கப்பட்டதோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே இப்போ எல்லா கேமராவும் இப்போ டேப்னாலே மியூசியம்ல பிணைக்க வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சு. இப்பெல்லாம் சிப்புக்கு லெவலுக்கு வந்துருச்சு. ஸோ வளர்ச்சி திரைத்துறைக்கும் சரி இந்த துறைக்கும் சரி இரண்டுக்குமே சரிசமமான வளர்ச்சியான பார்க்கலாம். அது மட்டுமல்ல, ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா திரைத்துறையில ஒரு கடவுள் படம், அதுக்கப்புறம் திருவிளையாடல் போன்ற படங்கள், அதுக்கப்புறம் சுதந்திர போராட்டத்தை பற்றி வஉசியை பற்றி படங்கள், பாரதியாரை பற்றி படங்கள், இது போன்ற திரைப்படங்கள்லாம் வந்துட்டு இருந்துச்சு.
அதே காலத்தில் பத்திரிகையிலும் சுதந்திரத்தை பற்றி அதிகமா பேசிக் கொண்டிருந்தார்கள், சுதந்திரத்தை முன்னெடுப்பெல்லாம் அதிகம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனா அதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா இப்போ திரைப்படங்கள்லாம் வந்து சுதந்திர போராட்டத்தை பற்றியோ இல்ல பெரிய தலைவர்களை பற்றியோ தமிழ் சிலையத்தை பெரிய அளவில் எடுப்பதில்லை. தெலுங்குல கன்னடத்துலாம் எடுக்கிறாங்க, ஹிந்திலாம் எடுக்கிறாங்க, பகத்சிங், வீர சாவர்கர் போன்ற படங்கள்லாம் எடுக்கிறாங்க. பட் தமிழ்ல வந்து ஒரு சுதந்திரத்தை பற்றியோ ஒரு அந்த தலைவர்களை பற்றியோ படம் எடுப்பது குறைவாக இருக்கிறது. அதே போலதான் பத்திரிகையிலும் பாத்தீங்கன்னா அதை பற்றி எல்லாம் சொன்ன சிந்தனை குறைந்து விட்டு பல்வேறு விஷயங்கள் இப்ப பத்திரிகையை பார்த்தாலே வந்து பத்திரிகைன்ற என்ன விஷயம் சொல்ல, ஒரு விஷயத்தை 10ஆக திரித்து கையிலே கொடுப்பதான் பத்திரிகை. அதான் பத்திரிகை. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து உண்மையை தருவதெல்லாம் பத்திரிகை கிடையாது. ஒரு விஷயம் வருதா கையில, 10ஆ திரி ஒருத்தர் கையில கொடு, அதான் பத்திரிகைன்ற சூழ்நிலை இப்போ பத்திரிகை தொழில் ஆகிடுச்சு. அதுவும் இப்ப நீ யூடியூப்ல ஆரம்பிச்சுன்னு வைங்களேன், ஆன் பண்ணாலே வந்து எவ்வளவுதான் போய் சொல்லணுமோ அவ்வளவு போய் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எல்லாமே தங்கள் கருத்து பாத்தீங்கன்னா அரசியல இவங்களாதான் நிர்ணயிக்கிற மாதிரி சூழ்நிலையெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க பத்திரிகை யூடியூப்லாம். நம்மள இப்ப என்னன்னா யூடியூப்ல இப்போ கொரோனா முடிஞ்ச காலத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பல பேச்சாளர்களை பார்த்திருப்பீங்க. நீங்க வந்து யூடியூப்லயோ இல்ல எதுல போய் பார்த்தாலோ பேஸ்புக்ல பார்த்தாலோ சில பேசிக்கொண்டே இருப்பார்கள். அரசியல் விமர்சனமான சரி, திரைத்துறையா இருந்தாலும் சரி பேசுவாங்க. அவங்க என்னன்னா ஒரு விஷயம் ஒரு அரை மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு நீங்க பேச வேணும்னா 3000 ரூபாய் 5000 ரூபாய் நீங்க கட்டணம் செலுத்தினா அவங்க வந்து உங்க ஸ்டூடியோல வந்து பேசிட்டு போவாங்க. அவங்ககிட்டயே நீங்க சொல்லிக்கலாம், இதை பத்தி நீங்க பேசுங்கன்னு சொன்னா அதை பத்தி அவங்க பேசுவாங்க. அது மாதிரி சூழ்நிலை தான் பத்திரிகை வந்துருச்சு. பத்திரிகை துறை வந்து திரைத்துறை அப்படிதான் இருக்கு. நமக்கு என்ன எடுக்க வேண்டுமோ அதெல்லாம் எடுக்காமல் அதாவது எத்திக்ஸை மீறி எடுக்கக்கூடிய விஷயங்கள் பத்திரிகை துறையும் சரி திரைத்துறையும் சரி இப்போ சமீப காலத்துல எத்திக்ஸ் என்ற விஷயத்தையே மறந்து விட்டார்கள். எத்திக்ஸ்னா என்னன்னா நம்ம வந்து என்ன நியதி அதுன்ற விஷயம் அதையெல்லாம் இப்போ கடைபிடிப்பது இல்லை பத்திரிகை துறையில. நான் விஜயகாந்த் அவர்களிடம் வந்து பணிபுரிந்திருக்கின்றேன். அவர் வந்து அந்த கேப்டன் டிவி துவங்கிய போது நான் வெளியில் இருந்த வேற சேனல் வின் டிவின்னு தொலைக்காட்சியில் இருந்தேன். அப்போ வந்து அவருக்கு அரசியல்ல தெரிஞ்சவங்க கொஞ்சம் வாங்கன்னு சொல்லும்போது நான் அந்த தொலைக்காட்சியில போய் இணைந்தேன். அப்ப இணைந்த போது 2014 தேர்தல், இது ஒரு சாதாரண விஷயம், எத்திக்ஸ் சொல்றேன், விஜயகாந்த் என்பதை பற்றி எத்திக்ஸ் சொல்றேன் நான். 2014 தேர்தலுக்கு முன்னாடி 2011 தேர்தல் சட்டசபை தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது அப்போ என்னன்னா ஒரு நகைச்சுவை நடிகர் எதிர்கட்சியிலிருந்து விஜயகாந்தை மிகவும் தரம் தாழ்ந்து பேசிக் கொண்டிருந்தார். எல்லா அவருக்கு அந்த கட்சிக்காரங்க எல்லா இடத்துலயும் அந்த நகைச்சுவை நடிகரை கூட்டு போவாங்க. மிகவும் மோசமாக தரம் தாழ்ந்து விஜயகாந்த் அவர்களை விமர்சனம் செய்து கொண்டே இருந்தார்கள். அந்த எஃபிசின்னு சொல்லுவாங்க, ஒரு சேனலுக்கு எஃபிசி, அதாவது ஃபைனல் ப்ரோக்ராம் சார்ட், எஃபிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அடுத்த ஒரு வாரத்திற்கு நாம் என்ன ஒளிபரப்ப வேண்டும் என்பதை, ஏன்னா 24 மணி நேரம் தான் இருக்குது ஒரு நாளுக்கு. தொலைக்காட்சி அப்படின்னா 24 மணி நேரம் தான். ஆனா அதே டிஜிட்டல் 250 மணி நேரம், எவ்வளவு வேணாலும் போட்டு எவ்வளவு வேணாலும் நீங்க டெலிகாஸ்ட் பண்ணிட்டே இருக்கலாம். ஆனா தொலைக்காட்சியில பாத்தீங்கன்னா 24 மணி நேரத்துக்கு ஒரு வாரத்திற்கு முன்பாகவே, அதாவது வெள்ளிக்கிழமையே இத்தனை மணிக்கு இந்த நாளுக்கு இந்த ப்ரோக்ராம் போடணும்னு ஒரு சார்ட் போட்டு அதை வந்து பிசிஆருக்கு அனுப்புவாங்க. அதாவது அங்கதான் டெலிகாஸ்ட் பண்றது, அங்க அனுப்பிடுவாங்க. நான் தேர்தல் நேரத்தில் நான் தான் பார்த்துப்பேன். முக்கியமா பாத்தீங்கன்னா தேர்தல் விஷயங்கள், யார் அரசியல்வாதிகள் பேச வேண்டும், நான் தான் இன்டர்வியூ ஷோ அவர்களை நான் தான் முதல்ல பேட்டி எடுத்தேன் நான் 2011. அப்போ இருக்கும்போது அவர்கிட்ட சொல்றேன், நான் விஜயகாந்த் அவர்கிட்ட சொல்றேன், சார் இவர் வந்து அப்போ வந்து கரெக்டா ஒரு 4 மணிக்கு, அதாவது பிரச்சாரத்துக்கு போவதற்கு முன்பு விஜயகாந்த் எனக்கு தொலைபேசி மூலமா அழைப்பார். தொலைபேசி மூலம் அழைத்து இன்னைக்கு என்ன விஷயம், என்ன நடந்திருக்கு, தொலைக்காட்சி என்ன வழி இருக்கு, என்ன பண்ண போறீங்க அப்படிலாம் கேட்பார். நான் அதை சொல்லுவேன், இதுதான் விளக்கம், இதெல்லாம் பேசணும் சார், இதெல்லாம் பண்ண போறோம் சார். அப்போ நான் ஒரு நாள் சொன்னேன், சார் இந்த நகைச்சுவை நடிகர் உங்களுக்கு ரொம்ப தரம் தாழ்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றார், எல்லா மேடைகளும் உங்களுக்கு தரம் தாழ்ந்து பேசாரு, நான் வேணா வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டுமா சார், நான் 2-3 ப்ரோக்ராம் பண்ணேன் நகைச்சுவை, பொலிட்டிக்கல் சட்டையர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நகைச்சுவை பண்ணிருந்தேன். நான் அவரை வேணா வந்து ஒரு மாதிரி அவரையும் வந்து ஒரு கலாய்ச்சி ஒரு ப்ரோக்ராம் பண்ணுமான்னு அவர் சொன்ன ஒரே விஷயம், அவர் என்னை திட்டும், நாம் அவரை திட்டக்கூடாதுன்னு. விஜயகாந்த் மிகப்பெரிய விஷயம் அது. நாம் அவர் என்ன திட்டிட்டு போட்டோம்ல, நம்ம அவர் திட்ட வேண்டாம். நீ எந்த ப்ரோக்ராம் அவரை பத்தியோ அவரை வந்து நீங்க விமர்சனம் செய்கிற விஷயமோ எதுவுமே நீ ஒளிபரப்ப கூடாது அப்படின்னு கண்டிஷனை போட்டுறப்போ. சோ இதுதான் அதாவது பத்திரிகை துறையின் எத்திக்ஸ், இதுதான் முக்கியமான விஷயம். இந்த எத்திக்ஸை பல பேரும் வந்து மீறாங்க. இப்பவே நீங்க பாத்தீங்கன்னா பத்திரிகையில வந்து சில வார்த்தைகள் போடக்கூடாதுன்னு இருக்கு, அதை பல பேர் அந்த வார்த்தைகளை போட்டு கொண்டுதான் இருக்காங்க. அதெல்லாம் இப்ப வந்து கற்பழிப்புன்ற வார்த்தையெல்லாம் அப்போ யூஸ் பண்ணக்கூடாது, ஆனா அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எது யூஸ் பண்ணணும் பத்திரிகை, எது யூஸ் பண்ணக்கூடாது பாதி பேருக்கு தெரியல. அதே மாதிரி குழந்தைகள், 18 வயசுக்கு முன்னாடி இருக்கிற குழந்தைகள் வந்து சாதனை செய்தால் நீங்கள் புகைப்படம் போடலாம், ஆனா அந்த குழந்தை சோதனைக்கு உட்பட்ட போடக்கூடாது, அந்த போட்டோவை அந்த பேரை போடக்கூடாது. ஆனா இப்பெல்லாம் எப்படி தெரியுங்களா, பேர் போட மாட்டேங்கிறான், கும்பகோணத்துல இந்த தெருவுல இத்தனாவது வீட்டுல இருக்கிற குழந்தை பாதிக்கப்பட்டது போடுறான். இது நீ சுருக்கமாக அந்த குழந்தை யாருன்னு சொல்லிடுறாங்களே இந்த ஊடகத்துல. சோ இது மாதிரி விஷயங்கள் அத்துமே பல பத்திரிகைகள் நடைபெறுகிறது.
ஏன்னா டிஆர்பி வேணும் அப்படின்ற விஷயம். டிஆர்பி என்பதுதான் இப்ப நிறைய பேரை ஆட்டி படைக்கின்றது. இந்த டிஆர்பிக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். இப்ப சமீபத்துல ஒரு அரசியலுக்கு வந்திருக்கார் ஒரு நடிகர். அவரோட திரைப்படம் ஒன்று பல பேருக்கும் சென்னையில வந்து அவங்களுக்கு தெரியும். அசோக் நகர் இதில் உதயம் தேட்டர், இப்போ தேட்டர் கூட இழுத்து விட்டார்கள். நாங்கள் வந்து P2Cன்னு ஒன்று தருவோம். அதாவது நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க தொலைக்காட்சிகளில் வந்து இந்த சம்பவத்தை பற்றி திரு ஜெயகிருஷ்ணன் அவர்கள் இந்த இடத்துல இருந்து நமக்கு செய்திகளை தருகிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கிருந்து நம்ம மைக்கை பிடிச்சிட்டு இந்த கள நிலவரம் பத்தி பேசுவோம். அது பேர் P2C, பீஸ் டு தி கேமரா. அதான் P2Cன்னு சொல்லுவோம். அப்புறம் P2C வந்து அந்த இப்போ சமய அரசியலுக்கு வந்திருக்காங்க அந்த நடிகரை பற்றி ஒரு சினிமா, அந்த சினிமா வந்து கொஞ்சம் காலதாமதம் ஆகிவிட்டது. அதாவது என்னன்னா ஒரு 7 மணிக்கு வர வேண்டிய படம் 10 மணி ஆயும் படம் வரல, பொட்டி வரலாமாங்களா, அது மாதிரி வரல. அப்போ வந்து பக்கத்துல ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும். அசோக் நகர் வந்தவர்களுக்கு தெரியும், அந்த உதயம் தேட்டர் பக்கத்துல ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும். நான் P2C கொடுத்துட்டு இருக்கேன். அப்போ ஒரு ரசிகர் ஒரு பெரிய கேன்ல பெட்ரோல் எடுத்து வந்து பின்னாடி நிக்கிறாரு. நான் ஊத்திக்கிட்டு கொளுத்த போறேன்னு சொல்றாரு. நம்ம பதட்டம் ஆயிட்டோம். ஊத்திக்கிட்டு கொளுத்துனா 2 விஷயம். ஒண்ணு அவன் உயிர் போயிடும், இன்னொன்னு அவன் கொளுத்திட்டு நம்மளை கட்டி பிடிச்சான்னு வைங்க, எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடும், நம்மளும் போயிடும், உயிர் போயிடும். ஸோ சொல்லிட்டு நான் உடனே ஆஃப் பண்ணிட்டு எடுக்க வேண்டாம்ப்பான்னு சொல்லி நிறுத்திட்டேன் நான். அது லைவ் ப்ரோக்ராம், பின்னாடி லைவ் இப்பெல்லாம் வேன்லாம் வந்துச்சு, அப்போ லைவ் பேக் இருக்கும். அந்த லைவ் பேக்கை மட்டும் தான் ஆன் பண்ணாங்கன்னா லைவ் போகும். இந்த களத்துல வந்து ஜெயகிருஷ்ணன் செய்தியை தருவான்னு சொன்னா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நான் சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டு அப்ப நிறுத்துப்பான்னு சொல்லிட்டு அந்த கேன்லாம் பிடிங்கி போலீஸை கூப்பிட்டு அனுப்பி வச்சிட்டோம். எனக்கு பிசிஆர் இந்த டிபார்ட்மெண்ட் லைவ் டிபார்ட்மெண்ட் பையன் சொல்றான், அண்ணா ஏன்னா அவன் கொளுத்திக்கிட்டு இருந்தான்னு நம்ம டிஆர்பி இருக்குல்ல அப்படின்னா. அதான் அப்படி ஒரு சிந்தனை தான் பல பேர் இருக்கு. அவன் சொல்றான் கொளுத்திட்டு டிஆர்பி இருக்குல்ல, ஏன்னா நீ கட் பண்ண நீன்றான். இது போல டிஆர்பி மோகம் என்பது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகி கொண்டே இருக்கின்ற சூழ்நிலை தான் நம்ம மக்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. ஸோ இந்த டிஆர்பி மோகமானதான் இப்போ வந்து டிபேட் ஷோஸ் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிறது, டிபேட் ஷோஸ்ல வந்து தேவையே இல்லாம வந்து அநாகரிகமாக பேசிக்கொள்வது, இது போன்ற விஷயங்கள் வந்து நெறியாளர் 2 விஷயம், நெறியாளர்னு இருக்கு, தொகுப்பாளர்னு இருக்கு. நீங்க தொலைக்காட்சியில பாத்தீங்கன்னா டிபேட் நடத்தும் போது நெறியாளர் தொகுப்பாளர் 2 விஷயம் இருக்கு. நெறியாளன்றவர் ஒரு நிகழ்ச்சியை நெறியாளர் நடந்து செல்வது, அதுதான் நெறியாளர். தொகுப்பாளர் பேசுறதை தொகுத்து சொல்லிட்டு இவர் பேசினார், இது பண்ணார், இது பண்ணார். ஆனா பல நெறியாளர்கள் பாத்தீங்கன்னா அவங்களே பேனல் கண்டஸ்டன்ட் ஆயிடுறாங்க, அவங்களே பேச ஆரம்பிச்சாங்க. எந்த கட்சிக்கு பேசணும் என்ன பேசணும் அவங்களே பேச ஆரம்பிச்சாங்க. இது ஒரு பெரிய வீழ்ச்சியா இருக்குது பத்திரிகை துறையில. அது மட்டும் இல்ல, படிப்பது என்பது குறைந்து கொண்டிருக்கிறது. வாசிப்பு என்று நான் கூப்பிட்டனால சொல்றேன், வாசிப்பு என்பது மிக 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 குறைந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் நான் உங்களுக்கு ஓப்பனாவே சொல்றேன். செய்தி துறைக்காக இப்ப நம்ம வந்து இளைஞர்களை கூப்பிடுறோம். இளைஞர்களை கூப்பிட்டா உங்களுக்கு எழுத படிக்க தெரியுமானா யாரு? இந்த ஜென்சின்னு ஸ்டூடெண்ட் இருக்காங்க பாருங்க, ஜென்சி, யாருக்குமே எழுத படிக்க தெரியவில்லை. இதுதான் மிகப்பெரிய அவலமா நான் பாக்குறேன். இப்ப நம்ம இன்டர்வியூ பண்றோம், பண்ணிட்டு கூப்பிடுறோம், யாராவது வந்து கொஞ்சம் பேசுங்கப்பா, ஒரு எழுதுங்கப்பான்னா 4 லைன் எழுத தெரியல, ஒரு 10 வருஷம் பேசுங்கப்பான்னா தெரியல, ரீசன்ட் பாலிடிக்ஸ் பத்தி அரசியலை பத்தி பேச தெரியல. இது போன்ற நபர்கள் தான் இப்ப மாணவர்கள் இருக்காங்க. இவங்க தான் வந்து நம்ம தொலைக்காட்சிகளுக்கு பத்திரிகைகளுக்கு வேலைக்காக நம்ம எடுக்கும் போது இவங்களுக்கு பாதி பேருக்கு என்ன பேசுவதுன்னே தெரியல, அரசியல் விஷயம் என்னவென்னே தெரியல. காத்தீங்கன்னா பல பேர் வந்து தமிழில் எழுதாமல் தங்கிலீஷ்ல எழுதிட்டு இருக்கான். நீங்க நம்ம வந்து இப்போ செய்தித்துறை எடுத்துட்டு இருக்கும்போது எழுதுதா அப்படின்னா தங்கிலீஷ்ல எழுதுறான். இதுதான் ஒரு சூழ்நிலையா போச்சு. இவங்களெல்லாம் எழுத தெரியல, படிக்க தெரியல. இதுதான் மிகப்பெரிய அவ்வளவா இருக்கு. வாசிப்பு என்பது யாருக்குமே இப்போ அந்த விஷயமே இல்லாம போயிடுச்சு. வாசிப்பு என்பது மாணவர்கள், அதாவது ஜென்சி மாணவர்களிடையே மிகவும் குறைந்து விட்டது. அவங்க எப்படி பேசுறது, எப்படி வேலையே செய்ய மாட்டேங்கிறாங்க. ஒரு பத்திரிகை துறை நம்ம சொல்றோம், கூப்பிடுறோம், பத்திரிகை துறை வேலை செய்யுங்கன்னா வேலை செய்வதற்கு ஒரு சோம்பேறித்தனமா இருக்கின்றது. இது என்ன சார் வேலை? நீங்க இந்த ஜென்சி மாணவர்களை வேலைக்கு எடுத்து குறைஞ்சபட்சம் ஒரு 10 நாளுக்கு வேலை வாங்கிட்டீங்கன்னா பெரிய விஷயம். யாருமே வேலை கிடைக்கிறது கிடையாது. எல்லாமே வந்து வேலையை வந்து எவ்வளவு ஈஸியா கிடைக்க முடியுமோ அந்த வேலைக்கு தான் போறாங்க. என்ன சார் மிஞ்சி போனா ஜொமேட்டோ போறேன், ஸ்விக்கி போறேன், எங்களுக்கு எதுக்கு சார் பத்திரிகை துறை வேலை? அங்க போனா நாங்க டெய்லி சம்பாதிச்சுட்டு போயிடுறோம். இதுக்கு தேவையில்லாம பத்திரிகை துறையில வந்து நாங்க எழுதி இந்த விஷயத்தை கொண்டு வந்து இது பெரிய விஷயமா இருக்குது அப்படின்ட்டு அனைவருமே சொல்லக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. இதையும் மாற்ற வேண்டும் என்பதற்காக தான் வந்து பத்திரிகை துறையில பயிற்சி போன்ற விஷயங்கள்லாம் நடத்திட்டு வரோம். இருந்தாலும் பத்திரிகை துறையில பயிற்சி பெறுவதற்கே பலரும் வர்றதில்லை. பலரும் பார்த்தீங்கன்னா 35 வயது 40 வயது இந்த இதுல இருக்கிறவங்க தான் பத்திரிகை துறைக்கு பயிற்சி ஆர்வத்துல வராங்க. மாணவர்கள் யாரு கேட்டாலும் சார் யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிக்கிறோம், எதையாவது நம்மளுக்கு போஸ்ட் பண்ணுவோம், ஏதாவது போஸ்ட் பண்ணா அதுல வந்து நெகட்டிவிட்டி வரும், அந்த நெகட்டிவிட்டியை வச்சு நாங்க சம்பாதிச்சுக்கலாம் சார்.
நாங்க செய்தியை வந்து தரணும்னு அவசியமே கிடையாது. நாங்க இதை வச்சு வச்சிடும். எதையாவது போய் சொல்றோம், ஏதாவது தவறான செய்திகளை சொல்லுவோம், அதாவது வார்த்தைகள் வந்து தேவையில்லாமல் பேசி இது போன்ற செய்திகளை கண்டென்ட் தரும்போது இது வந்து மாணவர் மத்தியிலே மிகப்பெரிய வீழ்ச்சியை எடுத்து வருது. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனல்ஸ் வந்து புற்றீசல் போர் துவங்கி விட்ட காரணத்தால யார் என்ன வேணா கொடுக்கலாம், என்ன வேணா செய்யலாம் அப்படின்னு இருக்காங்க. குறிப்பாக போனா தவறான செய்திகள் பரப்பப்படுவது இதனாலதான். தவறான செய்தி பரப்புவதற்காகவே பலரும் கூட யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா செய்தித்தாள்களும் வந்து மிகப்பெரிய வீழ்ச்சியை அடைந்து கொண்டிருக்கின்றது. இந்த கொரோனா காலத்துக்கு பிறகு எனக்கு தெரிந்து பல செய்தித்தாள்கள் வந்து விற்பனை குறைந்து விட்டது. அப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா இப்ப வந்து விளம்பரத்தை வைத்துதான் பல செய்தித்தாள்களும் வந்து விற்பனையை தங்களை நிலைநாட்டி கொண்டிருக்கின்றது. அதுவும் வந்து இப்ப எல்லாமே நம்ம சொன்ன மாதிரி எப்படி ஒரு சினைத்துறை வந்து ஓடிடி என்று கையளவுக்கு வந்துருச்சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ வந்து பேப்பரும் வந்து மேகசின் என்ற லெவல்ல வந்துருச்சு. இப்ப யாரும் பேப்பரை எடுத்து படிப்பதற்கு மனசே வரல. எல்லாம் ஒரு போன் எடுக்கிறாங்க, 4 நியூஸ் படிக்கிறாங்க, படிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. முழு செய்தித்தாளை வாசிக்கக்கூடிய அந்த பொறுமை யாருக்குமே கிடையாது. செய்தித்தாளுக்கு இந்த பிரச்சனை புத்தகத்துக்கு யோசித்து பாருங்க. புத்தகம் வாசிப்பதற்கு என்பது மிகப்பெரிய ஒரு பொறுமை தேவைப்படுகிற மாணவர்கள். எனக்கே வந்து ஒரு 1000 பக்கம் ஒரு புத்தகம்னா எனக்கே 3 மாசம் ஆகுது படித்து முடிக்கிறதுக்கு. அப்படி ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. வாசிப்பு என்பது மிக குறைந்து கொண்டிருக்கின்றது. இந்த வாசிப்பு வந்து இன்னும் வந்து என்ற லெவல்ல போயிட்டு இருக்கு. இப்ப பலரும் புத்தகத்தை எழுதுறதுக்கு என்ன சொல்றாங்கன்னா அந்த கோப்பலைட் போன்ற விஷயங்கள்ல 4 5 கண்டென்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா அதே புக்கை எழுதி கொடுத்துருன்றாப்ல. ஸோ மனிதனம் வந்து புத்தகம் எழுதுறதுக்கு கூட அது குறைந்து கொண்டே வந்து இப்போ வந்து ஏஐ பண்ணிட்டு இருக்கு. புக் ரெடி பண்றது ஏஐ புக் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில தான் எழுத்து என்பது வாசிப்பு என்பது குறைந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அது அதிகப்பட வேண்டும் என்பதுதான் நம்ம அவாவாக இருக்கிறது. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.